ஒரு அற்புதம் பாருங்க. காற்றுக்காக சில சந்துகள் வைக்கப்பட்டிருந்தது. எப்படி இந்த அலைன்மெண்ட்டுக்கு ஒன்று சேர்ந்து அவருடைய முகம் ஈசானையில தெரியுது. சாய்ராமுடைய மிராக்கல்ஸ்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த மந்திரத்தை சொல்லிட்டேன். அப்பா அவர் மகாசக்தி வந்துட்டார். நான் சொன்னவன அந்த உருவத்தை பன்மடங்கு பெருசாயிடுச்சு. எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்துடுறா, அது பெரிய சாவுது, வந்துரு ஆண்டு கூட்டின்னு போயிட்டாங்க. அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு உருவம் இவ்வளோ உட்காந்துது வீட்டில். அவர் இப்படி காட்டுறாரு. அவ்வளோதான், அவர் ஜீவசமாதி ஆயிட்டாரு. அவர் பேர் லாகிரி மகாசாயா. எனக்கு ரொம்ப அவன் இந்தியில் ரொம்ப இதாகிட்டான். ஆதிசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறைவனுடைய ரூபம் பின் ரூபம் எப்பொழுது பூமியில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது அப்போ பல அற்புதங்கள் ஏற்படும். அதுதான் இது. அவர் இங்கிலீஷில் பிளடி ஹவு மெனி டைம்ஸ் வட எத்தனை வாட்டர் அவனை கூப்பிடுறது, உட்காந்து முடியை பிடிச்சிட்டு வச்சாரு ஒன்று முதுகுல. அவர் கொண்டு வரும்போது அந்த இது தெரிஞ்சதே தவிர அந்த கை பட்ட பிறகு திருவண்ணாமலையே லைவாக பார்த்தேன். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமலைசையில் அமைஞ்சிருக்கிற சம்பாலா யந்திராலயத்தில் தான் இருக்கும். இந்த யந்திராலயத்துக்குள்ள நுழையும் போது அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் இருக்கு. இங்க உள்ள மகாசக்தி, மகா முனீஸ்வரர் எல்லாருக்குமே பல ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் செஞ்சுட்டு வர்றாரு. முக்கியமா சொல்ல போனா, ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே மூலவர் என்னவா இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, மூலவரை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக தான் தெரிவார். சிவனாக நினச்சா சிவன், சக்தியாக நினச்சா சக்தி, வராகியாக நினச்சா வராகி, முருகனாக நினச்சா முருகன் அப்படின்னு பல ரூபங்களாக இங்கே தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை பற்றியும் இந்த மகாசக்தி மக்களுக்கு கொடுத்த விஷயங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எண்டு வரைக்கும் நீங்கள் பாருங்கள். பல ஆச்சரியங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. மக்கள் அவ்வளோ ஆச்சரியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் குருஜி. இங்கே பல பக்தர்கள்ட்ட நான் பேசினேன், பல கருத்துக்கள் கேட்டேன். ஒவ்வொருத்தரோட முகத்துலேயும் ஒவ்வொருத்தரோட கண்கள்லேயும் ஆனந்த கண்ணீரும் மகிழ்ச்சியும் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த யந்திராலயத்துக்குள்ளே வரும்போதே பல விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கே ஒரு மாதிரி வைப்ரேஷனாக இருக்குது. இந்த யந்திராலயம் பற்றி சொல்லுங்கள். அன்பே மகாசக்தி, உன் தேவை என்னிடத்தில் வை, பிறருக்காக தியானம் செய். இந்த முதல் அந்த வார்த்தையே ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை. உங்களுடைய தேவை அந்த பரம்பொருள்கிட்ட வைக்கணும். மற்றவங்கெல்லாம் சேர்ந்து மற்றவங்களுக்கு வேண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இந்த சம்பாலா யந்திராலயம். இது யந்திர ஆலயம் மட்டுமல்ல, இது தியான லோகம். நீங்கள் முழுக்க முழுக்க இங்கே தியானம், உனக்குள்ளே இருக்க சக்தியை உயர்த்தினால் அந்த பரம்பொருளை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். அன்பி மகாசக்தி, வாங்க உள்ள அப்படியே பார்க்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்து நான் சொல்கிறேன். இந்த இடத்துல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அமைதி தெரியும். அதான் மெயினானது. இவர் சிவவாக்கியர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஜீவசமாதி ஆகியிருக்காரு. அந்த இடத்த தான் சிவவாக்கியரோட ஜீவசமாதியாது. ஆமாம், அதுதான் ஒரு ஆச்சரியம். ஏன்னா இத்தனை ஆண்டுகளா இங்கே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றதே 20 வருடமாக நாங்கள் வெளியில் யாருக்கும் இது பண்ணிக்கல. இப்போ ஐயா தாமையா வந்த பிறகு அது ஒரு வெளியில் கொண்டு போக வந்தது. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்திருக்கீங்க. இதுக்கு பின்னாடி தான் அந்த ஜீவசமாதி இருக்கு இப்போவும். இப்போ ஆமாம், அது உள்ளதான் இருக்கு. இவர் பேர் சிவவாக்கியர்ன்ட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தர் ஊட்டியில் இருக்கு ஐயா, திருமழிசையில் ஜீவசமாதியானவர் சிவவாக்கியர், அது விளக்கங்கள்லாம் இருக்கு. ஊட்டியில் இருக்கு. ஊட்டியில் மேட்டுப்பாளையம் போகிற இடத்துல ஒரு கோவிலில் அந்த விஷயம் இருக்குன்னு சொல்லி அவர் காமிச்சார். அதை காட்டின பிறகு நாங்கள் என்ன பண்ணோம், அதை என்ன விஷயம் எல்லாம் இது பண்ணி எல்லாரையும் தெரிஞ்ச பிறகு ஒருத்தர் சொன்னார், ஐயா சிவவாக்கியர் இங்கே ஜீவசமாதி ஆன பிறகு அப்புறம் இதே ஒரு காலகட்டத்தில் அவர் ஆழ்வார அவதாரம் எடுத்தார். இவர் தான் ஆழ்வார், திருமழிசை ஆழ்வாரும் இவர் தான். திருமழிசை ஆழ்வார் இவர் சிவவாக்கியர் தான். இவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு பாருங்க, அரியும் சிவம் ஒன்று. இங்கே பாருங்க, இவர் சிவவாக்கியர். அவர் அடுத்தது நெக்ஸ்ட் பிறப்பு மகாவிஷ்ணு வணங்கக்கூடிய ஆழ்வாராக இருந்திருக்காரு. அது ஒரு அற்புதமான விஷயம். சிவவாக்கியர் எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாமம் போட்டு இருக்க மாதிரி இருக்கும் சிவவாக்கியருக்கு. ஆனால் நான் தியானத்தில் பார்த்தது அந்த மாதிரி எனக்கு காட்டல. ஸோ இந்த ஒரு உருவம் காமிச்சது.
இதே எந்த உருவத்தை வரைஞ்சி இதே உருவத்தை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம். எப்படின்னா இது ஒரு மூலிகை பிரதிஷ்டை தான். அந்த முகம் வந்து அவரை பார்க்க 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 நமக்குள்ளே ஏதோ பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன விஷயம்னா, இவர் வெளியில் விக்கிரகத்தை நாங்கள் பண்ண பிறகு நானே எத்தனையோ 1000 ஆண்டுகள் உள்ளே இருக்கேன், என்னை மறைக்கிறியான்ட்டு நான் முன்பக்கம் கொடி மரத்துக்கு கட்டிட்டேன். கட்டிடத்தை கட்டின பிறகு அவர் மறுநாள் சொல்கிறாரு தியானத்தில் விடிய காலையில், என்னுடைய பார்வை அப்பயும் வெளியில் இருக்கும், நீ என்ன தான் மறைச்சாலும் அப்படின்னாரு. நான் மறைச்சாலும் தியானம் எப்படி இருக்கும், அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டு பெரிய பில்டிங் இருக்கு. ஆனால் ஒரு அற்புதம் பாருங்க, காற்றுக்காக சில சந்துகள் வைக்கப்பட்டிருந்தது. எப்படி இந்த அலைன்மெண்ட்டுக்கு ஒன்று சேர்ந்து இந்த ஒரு 160 170 அடிக்கு அந்த பக்கம் அவருடைய முகம் ஈசானையில் தெரியுது. ஏப்பா, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆங்கிள் சம்பந்தமே இருக்காது. ஆனா அவர் தெரிகிறாரு. அங்க என்ன தெரிகிறாருன்னா, ஐயாவுடைய அந்த வட்ட முகம் மட்டும் அதுல தெரியுது. அப்பதான் ஆச்சரியமா இருந்து, ஓகே நீ என்ன மறைக்கிறது, நான் நினச்சி இப்போ தான் வெளில வந்திருக்கேன், நீ அது திருப்பி அது பண்ணுறாருன்ட்டு பண்ணிட்டார். இது ஏன் 7 அடி வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு 7 அடிக்கு மேலே ஹைட்டில் உட்காந்தா உங்களுடைய குண்டலினி சக்தி வேலை செய்யறது குறைவாக இருக்கும், ஈர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். இந்த இடத்துக்கு ஜீவசமாதியுடைய அந்த ஹைட்லேருந்து 7 அடி தான் இந்த மேல் தளம் அமைச்சிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு. இவருக்கு மேலே அந்த மகாசக்தி உருவம் மேலே வச்சா நீங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த இடத்துடைய அதிர்வு அவங்களுக்கு ஏற்படும். இது முழுக்க முழுக்க எந்த ஒரு வியாபார நோக்கத்தும் இல்லாமல் இருக்கணுன்ட்டு தான் நாங்கள் இவ்வளோ வருஷமாக அதை பாதுகாத்து வச்சுருக்கோம். ஆமாம், உலகத்தினுடைய அழிவு ஆரம்பம் 25ல் இருந்தான். என்னுடைய குரு 15 வயசில் சொன்னது. அவர் கொடுத்த அந்த சம்பாலா யந்திரம் தான் இப்போ மேலே வச்சுருக்கோம். திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட முச்சதுரம் அது இந்த சம்பாலா யந்திரம். நீங்கள் பார்க்கலாம், அகடம் பகடம் சகடம் என்னும் இந்த முச்சதுரத்தின் விளக்கம் தான் அக்கு. எதுக்காக நம்ம தமிழில் அந்த ஆயுத எழுத்து வைக்கணும்? வேற எந்த மொழியிலையோ ஆயுத எழுத்து இருக்காது. தமிழ் ஒரு முக்கியமான வார்த்தை. எல்லாருக்கும் நான் சொல்ற விரும்புறேன்னா, தமிழ் வந்து மொழியே கிடையாது, அது ஒரு மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம். அதனால தான் நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, டே சொல்றது நல்ல வார்த்தையா சொல்டா, பழிச்சிட போகுதுன்னு. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு விசேஷம். அந்த மகாமுனி எல்லா சித்தர்களும் வச்சு அப்போ ஒரு மந்திரம் ரைட் பண்றாரு. ரைட் பண்ணும்போது இது வந்து ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஒரு இனத்துக்கு மட்டும் போயிடக்கூடாது, இது எல்லா மக்களும் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது, இது மொழியாக்கு. அதான் தமிழ் மொழி அல்ல மந்திரம். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் தமிழில் ஒவ்வொரு எழுத்துக்களும் நீங்கள் உணர்வுபூர்வமாக உச்சரிக்கும் பொழுது உனக்குள் இருக்கும் தமிழ் தனக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சம்பாலா யந்திராலயம் இது. நீங்கள் முகப்பு தோற்றத்தை பார்க்குறீங்க. அவங்க யார், ஒரு 2 பேர் வணங்குற மாதிரி இருக்கு, ஒருத்தர் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. இவர் வந்து நம்ம புட்டபத்ரி சாய்பாபா. ஆமா, புட்டபத்ரி சாய்ராம் ஐயா தான் வந்து எனக்கு பேர் வச்சது. எங்க வீட்டில் 11 வருஷமா எனக்கு எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு குழந்தை இல்லை. எங்க வீட்டில் கொடுத்துன்னு இருந்தவங்க சாய்ராம் போட்டோ கொடுத்தாங்களாம். அப்போ அதை வச்சு வணங்கும் போது அந்த வருடமே எங்க தாய் தந்திருக்கு நின்று இருக்கேன். பிறந்த வருடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேர் வைக்காம ஒரு 3 மாசம் நகர்த்திருக்காங்க. சாய்ராம் கிட்ட தான் பேர் வைக்கணும் அப்படின்ட்டு. சாய்ராம் கிட்ட பேர் வைக்கணும்னா இவங்க எடுத்துட்டு 4வது மாதம் போகும்போது அங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த குழந்தைய இது பண்ணும்போது கீழே போட்டாங்களாம். அப்போ நான் போடும்போது என்ன பண்ணியிருக்கேன், அவரை பிடிச்சி அந்த துணியை எடுக்கும்போது அப்போ சொன்னாராம், என்னுடைய பேரை இவனுக்கு வைக்கிறேன், சக்தி சாய்ராம். அவர் வச்சு தான் சக்தி சாய்ராம் பேர். சாய்ராமுடைய மிராக்கல்ஸ்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லை. அது ரொம்ப அற்புதமான சில விஷயம். எவ்வளோ கஷ்ட காலத்திலும் சாய்ராம் வந்து என்னை வழி நடத்திருக்காரு. ஆனந்த கண்ணீர். அதே கண்டிப்பாக ஆனந்த கண்ணீர். இது பார்த்தீங்கன்னா இந்த மகா சம்பாலா யந்திராலயத்தில் 3 வாயல்கள் இருக்கும். 3 வாயல் இருக்கும். இதில் இது ஒரு வாசல், அந்த பெரிய வாசல் கருட வாயல், அந்த பக்கம் இருக்கிறது ஒரு வாயல். இது வந்து குதம் குயம் 2 வாசல். ஆமா, ஒன்று கைலாசா வாசல், ஒன்று வைகுண்ட வாசல். இதோட விசேஷம் நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லணும்னா, நமக்குள்ள அண்ணாக்குக்கு பின்னாடி 2 வாசல் இருக்கு. குதம் குயம் அண்ணாக்குக்கு பின்னாடி, அதான் அண்ணாவை விட பின்னாடி அந்த வாசலுடைய தத்துவத்தை தான் இங்கே கைலாச வாசல் வைகுண்ட வாசல் வச்சிருக்கேன். இது வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லை, இது மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. இது ஏன்னா அந்த யந்திரத்தில் என்னென்ன அவர் எனக்கு கொடுத்தாரோ அதில் வந்து அப்படியே தான் இது செய்யப்பட்டது. இந்த வாசலில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மகா சிவராத்திரிக்கு இந்த கைலாச வாசல் திறக்கப்படும். அப்போது நவபாஷான லிங்கத்தையும் மரகத லிங்கத்தையும் எடுத்து கொடுப்பேன். அவர் வந்து எனக்கு கொடுத்தது
ஓ அவருடைய புகைப்படம் தான் நீங்கள் மேலே அந்த கல் அந்த சிற்பம் தான் பார்க்குறீங்க. அந்த கீழே கரை மேலே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ஆமா அவர் தான் சிவலிங்கம் சித்தர். எனக்கு கற்றுக் கொடுத்தவர். அவர் இதாயிட்டார். எனக்கு 15 வயசு குளத்துல நிற்க வச்சு கற்றுக் கொடுப்பார் அவர். இப்படி அவர் சொல்லி கொடுத்த அந்த விஷயம்தான் இப்போ பரம்பொருள் அந்த முனீஸ்வரன் அந்த வெள்ளை ரூபம் சொல்றீங்க பார்த்தீங்களா, அந்த வெள்ளை ரூபம் எனக்கு ஒரு 5வது நாள் ஒரு 4வது நாள்லேயே வந்துருச்சு. காட்சி கொடுத்துட்டாரு. நைட்டு ஒரு 12லேருந்து விடிய காலை 2:30 மணி வரை நிற்க வைப்பாங்க. சொல்லுங்க, வயசு கம்மி தான், ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, கம்பல் பண்ணி கூப்பிட்டு போய் நிற்பார். அழுதுன்னு தான் போவேன் கற்றுக்கிட்டு ஒன்றும் அந்த டைமில். அப்புறம் அப்படி காட்சி கொடுத்ததுனால அதை நம்ம பார்த்துட்டோம். அப்போ தாத்தா சொல்லி கொடுத்த விஷயம் கரெக்டு. அப்போது இதை வந்து நம்ம திருப்பியும் அம்மா காட்டணும். அது ஒரு ஆர்வம் தானே சின்ன வயசுல. மறுபடியும் அந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா என் தாய்க்கு நான் மகாசக்தியை காமிச்சது. மகாசக்தி முனீஸ்வரரை நான் அந்த மந்திரத்தை நைட்டு ஒரு இப்போல்லாம் டாய்லெட்லாம் வீட்டிலே இருக்குல்லப்ப, அப்போ கிடையாது, எல்லாம் வெளியில் தான். அவள் வெளில போகிற மாதிரி சும்மா டாய்லெட் சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிட்டேன். அப்போ அவர் மகாசக்தி வந்துட்டார், முனீஸ்வரன். இது நான் முனீஸ்வரன் சொல்கிறேன், எனக்கு குலதெய்வம் முனீஸ்வரன், அதனால் நான் முனீஸ்வரன் சொல்கிறேன். நான் சொன்னவனை வந்து அந்த உருவத்தை பன்மடங்கு பெருசாகிடுச்சு. எங்கள் அம்மா பார்த்துட்டு வந்துடுறா, அது பெரிய சாவுது, வந்துடு ஆண்டு கூட்டின்னு போயிட்டாங்க. இது என் தாய்க்கு நான் காமிச்சது. இது என்ன விஷயம்னா, நான் மட்டும் பார்க்குறது முக்கியம் இல்லை, நான் அவர் குருக்கிட்ட கேட்டது எல்லாருமே பார்க்கணும். இது எல்லாரும் தானே பார்ப்பாங்க, எல்லாரும் அந்த வெள்ளை உருவத்தை பார்த்துருப்பான், ஒரு சாதாரண பாமரனும் கூட பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் எல்லாரும் அந்த வெள்ளை உருவம் பின்னாடி போகிறத பார்த்துருப்பாங்க. ஒரு வெள்ளை உருவம் போகுது, வெள்ளை உருவம் போகுதுன்னு, அது அந்த மகாசக்தி தான். இந்த மரத்தில் பார்க்குறீங்க, இந்த மரம் 3 மாமரமாக இருந்தது. அவர் 5 வயசில் சொன்னபோது, முக்கணிகள் சேரும் இடத்தில் நான் இருப்பேன், அங்கே தான் நீ எனக்கு கோயில் கட்டுவான்னு சொன்னார். தாத்தா என்ன தாத்தா முக்கணிகள் சேரும்னா அது மாதிரி இருக்குமா தாத்தா? கண்டிப்பாக முனீஸ்வரன் சொல்கிறாருன்னா இருக்கும் போட அப்படின்ட்டாரு. அவர் 5 வயசில் சொன்னது எனக்கு 40 வயசில் இந்த இடத்த நான் குடிக்கிறேன்னு வச்சுங்க. நம்ம பண்ணுறது ஆலயமே அல்ல, யந்திரம். ஆமாம், எனக்கு என்னோட குருநாதர் கொடுத்தது அந்த சம்பாலா யந்திரம். இது வந்து 1,11,11,111 வித்துக்களை இந்த யந்திரம் காப்பாற்றும். அப்பா, ஒரு ஜீவன், ஒரு அடிவிலேருந்து 6 அடி ஜீவன் வரலாம். அந்த யந்திரம் இவ்வளோ இருக்குது. அது ஒரு 9 பாயிண்ட் சம்திங் இன்ச்சஸ் கணக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அது அப்படியே 33 மடங்கு பெருசாகிருக்கேன். இந்த ஒரு யந்திரம் இப்போ உலகத்தில் இது ஒரு யந்திரம் தான் இருக்குது. இது 9 இடத்துல வைக்கப்படும். ஒரு யந்திரம் 1,11,11,111 வித்துக்களை காப்பாற்றும். அது மாதிரி 9 யந்திரம் மொத்தம் டோட்டலாக. அப்போ 11 கோடியே சில்லற, 11 கோடியே 11,111 வித்துக்கள்னு வச்சிங்களேன் டோட்டலாக. என்ன விஷயம்னா, இந்த சம்பாலா யந்திரத்தில் தான் பரம்பொருள் வெண்ணிற ரூபமாக நிற்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இவர் பின்னாடி வெள்ளை ரூபந்தான். அருட்புறம் வள்ளலார் ஐயா சொன்ன அந்த வெண்ணிற ரூபந்தான், வள்ளலார் சொன்ன அந்த ஜோதி மாதிரி தான் இந்த வெள்ளை ரூபம் இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் பின்பக்கம் தான் பார்க்குறீங்க, ஆனால் முன்பக்கம் உங்களுக்கு காட்சியளிப்பார். நீங்கள் எதுவாக நினைக்கின்றீர்களோ அதுவாக அவர் காட்சியளிப்பார். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு விஷயம். மகாசக்தி இந்த யந்திரத்தினுடைய இந்த சூரிய நாடியில் ஒரு பெரிய செவி வைக்கப்பட்டிருக்கு. இந்த செவிக்கும் உள்ள இருக்கிற இடத்துக்கும் தொடர்பு, ஒரு அதிர்வு கம்பி வைக்கப்பட்டிருக்கு. சூரிய நாடியில பெண்கள் சொல்லுவாங்க, பெண்ணுக்கு ஆண் சக்தி வேணும், ஆணுக்கு பெண் சக்தி வேணும். இப்போ சூரிய நாடில் சொல்லும் போது என்ன சொல்லலாம், எல்லாம் உங்க தேவையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் நான் சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன், இங்கு வந்து வேண்டுதல் செஞ்ச அனைத்து வேண்டுதலும் அனைவருக்கும் நிறைவேற்றி கொடுத்ததற்கு மகாசக்திக்கு நன்றி, அன்பே மகாசக்தி. அவ்வளோதான் சொல்ற வார்த்தை. இப்படி சொன்னா போதும். முச்சதரம், இதுதான் ரொம்ப விசேஷம். இதுதான் சம்பாலா யந்திரம். இந்த யந்திரம் தான் இங்கே உங்களுக்கு ஆலயமா மாதிரி தெரியுது. இது முழுக்க முழுக்க யந்திரம் தான். சிவபெருமானுடைய 3வது கண், இந்த 2 சேர்ந்த 3வது கண் ஒரு முக்கோணம். ஆனால் உண்மையில் அதே இல்லை, குதம் குயம், அந்த 10வது வாசல் சேர்ந்து பார்த்தீங்களா, அந்த முக்கோணம், அந்த முக்கோணம் தான். திருமாலுடைய மார்பிலும் இந்த முக்கோணம் தான் இருக்கும், லக்ஷ்மியுடைய இதுவாக. அது மேலே சந்தனம் வச்சு கொடுத்தா அதுக்கு 10,000, 5,000, 20,000 அங்கே திருப்பதியில். ஆதிசங்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இறைவனுடைய ரூபம் பின் ரூபம் எப்பொழுது பூமியில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது அப்போ பல அற்புதங்கள் ஏற்படும். அதுதான் இது. ஆமாம், இதுதான். இனம், மொழி, மதம் கடந்து மக்கள் ஒன்று சேருவார்கள். இங்கே பாருங்கள், எல்லா மதமும் இருக்கும். ஆமாம், இங்கே கிறிஸ்டின் வருவாங்க, முஸ்லீம்ஸ் வருவாங்க, புத்திஸ்ட் வருவாங்க, எல்லோரும் வருவாங்க. யாருக்கு? ஏன்னா ஒரு பின் ரூபம் தான். அந்த ரூபம் நீ எதுவாக நினைக்கிறே அது மாதிரி காட்சி கொடுக்க போகுது. கிறிஸ்டின் அவர் ஒருத்தர் வருவார், ஜோசப் ஐயா. அந்த ஜோசப் ஐயா வந்து சொன்னால், அவர் சொல்லும் போது ரொம்ப இதுவாக இருக்கும். ஐயா நான் பார்த்தேன், ஜீசஸாக தெரிஞ்சார் ஐயான்னு. அது அவங்கவுங்களுக்கு காட்சி கொடுக்குறது தானே, பின் ரூபம் தானே. ஆமாம், எப்படி வேணால் காட்சி கொடுக்கலாம்ல. இதுக்கு மேலே, இந்த எந்திரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா 114 சக்கராக்கள், அதாவது கலசங்கள் இருக்குது.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 114. 114. ஓ மொத்தம் கணக்கு பண்ணிங்கன்னா 114 சக்கராக்கள் இருக்குது. ஓகே. எல்லா கலசங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று பாருங்க, வட்ட வடிவம் அப்படி தானே இருக்கும். ஆமாம். இதில் மேலே இருக்க கலசம் பாருங்க திருவோண வடிவத்தில் இருக்குது, முக்கோண வடிவத்தில். முச்சத்திரம் அதே மாதிரி இருக்கு. அதோட இது பார்த்தீங்கன்னா 6-3 6-3 6-3. அந்த சதுர அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ அகலம், அவ்வளோ பெருசானது அந்த மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 450 கிலோ வராக வந்து அதில் கொட்டியிருக்கோம், வரகரிசி. ஓ அந்த அளவுக்கு அது எனர்ஜி தாங்க பாருங்க. அவ்வளோ தாங்க கெப்பாசிட்டி இருக்கு. எனர்ஜி சக்தி இழுக்கும். இப்போ ஒரு கலசமோ இல்லை 2 கலசம், சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா கோயிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் இருக்கும், அப்படி இல்லை 3 இருக்கும், இல்லை 5 இருக்கும், ஆமாம், இல்லை 9 7 கூட இருக்கும். அந்த கணக்கு தான் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இவ்வளோ கலசங்கள் எந்த ஒரு ஆலயத்திலும் இருக்காது. ஸோ இந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா இது பெண் தன்மை, இது சந்திரநாடி. அந்த பக்கம் பார்த்தீங்களா, ஆண் செவி. இது அது ஆண் செவி பெண்கள் சொல்றதுக்கு, இது பெண் செவி ஆண்கள் சொல்றதுக்கு. ஓகே. இது பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சருடைய புள்ளிகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த காது குத்துறதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, ஒவ்வொரு பெண்கள் பாட்டியா ஊத்திருப்பாங்க. இது எல்லாமே நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் சார்ந்த பகுதிகள். இந்த பகுதியை அழுத்துனீங்கன்னா பெண்ணுக்கு கர்ப்பப்பை நல்லா வேலை செய்யும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் அதிகமாக அழுத்திட்டே இருந்தீங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி ஏதோ சம் ஆர்கான்ஸ் நம்ம உள்ள உடம்புக்குள்ள தொடர்பானது தான் நம்ம பெரியவங்க போட்டிருக்க, பாட்டி போட்டிருந்த கம்மல் எல்லாம். இந்த சந்திரநாடியில் ஆண்கள் சொல்லலாம். அந்த அதிர்வு வைப்ரேஷன் அங்கே போய் அந்த எந்திரத்தோட இது கனெக்ட் ஆகுது. அப்போது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே பிரபஞ்சத்தில். இப்போது இங்கே வந்து யாராவது என்ன சாமின்னு கூப்பிட்டு எனக்கு கோவம் வரும், பிடிக்காது. ஆமாம், என்னுடைய முதல் குரு பரஞ்சோதி மகான் 11/11/1980 எனக்கு நெத்தியில் எங்கள் அப்பா கூட்டின்னு போய் கொடுக்கும்போது, சின்ன பையனாக இருக்காண்டா அப்படின்னாரான். இல்லை ஐயா, நீங்கள் இவர் தீட்சை கொடுத்து தான் ஆகணும் சரின்ட்டு அவர் நெத்தியில் கை வச்சு ஏதோ தீட்சை கொடுத்துருக்காரு. பரஞ்சோதி மகான் அவர் என்ன சொல்கிறார், அவருடைய இதில் தான் கடவுள், நானே கடவுள் அப்படின்றது தான் அவருடைய புக்கே பார்த்தீங்கன்னா. ஆனால் நான் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்லுவேன். ஏன்னா நான் மகாசக்தியை பரம்பொருளை நான் பார்த்துருக்கேன். அது முனேஸ்வரன் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் இல்லை, அதுதான் பரம்பொருள் என்னுடையது. அவர் தான் ஆதிமுனி. அதனால் நான் சொல்கிறேன், எப்படி ஒரு மனிதன் கடவுளாக முடியாது, இதுதான் உண்மை. கடவுளுடைய தன்மை வேணால் மாறிக்கலாம். சாமியாரை நம்பாதீங்க, சாமி தன்னன் சொல்கிறவங்க நம்பாதீங்க. ஏதோ வழி காட்டுறான், ஒரு விஷயம், ஒரு வித்தை காட்டுறான், நான் ஒரு ஆசான், ஒரு குரு, அவ்வளோதான். அதோடு இருந்துட்டு போயிட்டே இருக்கணும். பரதேசிக்கு என்ன இருக்குது, இது ஒரு வித்தை ஃபாலோ பண்ணாதீங்க. வித்தியை சொல்கிறேன், கற்றுக்குன்னு போய் நீ செஞ்சுக்கோ, கூட்டம் கூடாதீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அங்கே ஒரு லாகிரி ஒரு உருவத்தை பாபா கூட பக்கத்தில் ஒரு லாகிரி பாபா வச்சுருப்போம், லாகிரி மகாசாயா. இப்போ இமயமலைக்கு போகும்போது எப்பவுமே வந்து நான் யாரையும் கூட்டின்னு போகலாம் மாட்டேன், தனியாக போவீங்க. ஆமாம். எத்தனை வயசுக்கு போனீங்க? இது வந்து 22 24 இந்த இதில் சீசன் நம்ம போகும்போது. ஓகே. சரி, இப்போ நான் போகும்போது நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துல போகும்போது இருட்டாயிடுச்சு, ஒரு 6:30 அதான் சூரியன் அஸ்தமனம் ஆன டைமில் எனக்கு வழி தெரியாமல் நிற்கிறேன். 2 ரோடு பக்கத்தில் போகும்போது 2 பாதை, ஏன்னா ரோடு இருக்காது, ஒரு பாதை, இந்த நடந்து போன பாட்டை. அதில் போனால் அந்த கல்லுக்கு பின்னாடி ஒரு உருவம் இவ்வளோ உட்காந்துது வீட்டில். அவர் இப்படி காட்டுறாரு, அவ்வளோதான், இந்த கண் அசைவு தான், வேறு எதுவுமே அவர் சொல்லலை. நான் அந்த பாட்டியில் போனேன், அந்த குகை கிட்ட போயிட்டேன். ஒரு 2 நாள் கழித்து நான் அங்கே சிலர் கூட இருந்துட்டு கீழே இறங்கி வரேன். வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல இந்த ஃபோட்டோ, தாத்தா ஃபோட்டோ மாட்டியிருந்தாங்க. இவர் தாங்க நான் அங்கே 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னு, இல்லை தம்பி, அவர் ஜீவசமாதி ஆகிட்டாரு, அவர் பேர் வந்து லாகிரி மகாசாயா, இவர் தான் வந்து கிரியாவை வேர்ல்டுக்கு கொண்டு வந்தவர். எப்படி பரவாயில்லப்பா, நீ ரொம்ப, அவன் ஹிந்தியில் ரொம்ப இதாகிட்டான். அப்படியா, எனக்கு கொஞ்சம் ஓகே, நாம பார்த்துருக்கோம், பார்த்து சந்தோஷம் வந்துடுங்க, அது உங்களுக்கு அந்த ஆனந்தம் வந்துடும். ஓகே. அவர் வந்து சாய்பாபாவோட குரு. அவர் சாய்பாபாவுக்கு குருன்றது இப்போ தான் எனக்கே தெரியும், இன்னொருத்தர் சொல்லி தான். ஆனால் நான் என்னுடைய தியானத்தில் அது மாதிரி பார்க்கல, ஆனால் சாய்பாபா குருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சிற்பம் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து மறக்க முடியாத சிற்பம். நான் வந்து இது காலேஜ் முடிக்கிறேன். காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடி அப்போனா 18 வயசு தானே. ஆமாம். எப்போ பார்த்தாலும் தியானத்தில் ஒருத்தர் வந்து அழுக்க முட்டை சாமியார்னு தொல்லை பண்ணுவார். வரமாட்டியா இப்படி தான் கூப்பிடுவார். என்னடா அது அழுக்க முட்டை சாமியார்ன்றாரு, வரமாட்டியா சொல்கிறாரு, இது ஒன்றுமே புரியலையே. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன், இப்போ எப்போ பார்த்தாலும் கனவுலையும் வராரு, இதுலேயும் வந்து கேட்குறாரு அழுக்க முட்டை சாமியார் அப்படின்னு. எங்கள் அப்பா எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டு, திருவண்ணாமலையில் அழுக்க முட்டை சாமியார் கோணி சாமியார், அவர் பேர் கோணி சாமியார், நீ போடா
அங்கே திருவண்ணாமலை காசு கொடுத்து அனுப்பிச்சாரு. நான் திருவண்ணாமலை அந்த கோயிலுக்கு என்ட்ரன்ஸில் கேட்குறேன், அழுகுமுட்டை சாமியார் இங்கே யாருனா இருக்காங்களா பார்க்க வந்திருக்கான்ட்டு. அப்போ ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு, தம்பி பாப்பா யோகிராம் சரத்குமார் கிட்ட போகலாம், அவர் தான். ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் அழுகுமுட்டை சாமியார் தான் பார்க்க வந்திருக்கேன். ஐயா அவருடைய பேர் தம்பி அழுக்குமுட்டை சாமியார், கோணி சாமியார், கொட்டாங்குச்சி சாமியார், விசிறி சாமியார், யோகி ராம் சூரத்குமார் அவர் தான். போய் ஒரு பெரிய ஹால்ப்பா, அவர் அங்கே உக்காண்டிருக்காரு. நான் அந்த ஹால் என்ட்ரன்ஸில் நுழையிறேன். அவர் இங்கிலீஷில் பிளடி ஹவு மெனி டைம் வட எத்தனை வாட்டரா அவனை கூப்பிட்றது, என்ன அந்த தாத்தா திட்டுறாரு நம்மளை வர சொல்லிட்டு. அப்படி கிட்ட போ தம்பி அவர் கூப்பிட்றாருன்னா உனக்கு ரொம்ப விசேஷம். கிட்ட போகணுன்னு அப்படி உட்கார்ந்தாங்க, உட்கார சொன்னார். உட்காந்தா முடியை பிடிச்சிட்டு வச்சாரு ஒன்று முதுகுல. ஆடா இதுனா அவ்வளோதான். அந்த வைக்கும்போ அவர் கொண்டு வரும்போது அந்த இது தெரிஞ்சதே தவிர அந்த கை பட்ட பிறகு திருவண்ணாமலையை லைவாக பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, மேலே உச்சியில் ஒரு மேல் பறவை பறந்து எப்படி திருவண்ணாமலையை பார்க்கும், அந்த ஊர் மொத்தத்தையும் அப்படி லைவாக பார்த்தேன். அப்போ ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஏற்பட்டது. இந்த விஷயம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஒரு காலகட்டம் அப்புறம் தான். அதுதான் குண்டலினி சக்தி அவர் ஏற்றியிருக்காரு, தட்டி எழுப்பினார் அப்படின்ட்டு. அந்த விஷயம் மறக்க முடியாது. அந்த பக்கம் நீங்கள் பார்த்தது அந்த 3 வாசல்களில் ஒரு வாசல் கைலாச வாசல் பார்த்தோம். இது வைகுண்ட வாசல், குதம் குயம் பெருமாளோட இது வந்து அது மகா சிவராத்திரிக்கு திறந்து வச்சுருப்போம். இது வைகுண்ட ஏகாதசிக்கு திறந்து வச்சுருப்போம். வந்துட்டோம் ஃபைனலாக. ஆமாம், அவருடைய உள்ள மெயினான அந்த சம்பாலா எந்திரத்துக்கு வந்துட்டோம். என்ன விஷயம் பார்ப்பேன். ஸோ இந்த நுழைவாயிலே இங்கே மகாவிஷ்ணு, இதை வந்து நல்ல அற்புதமான ஒரு சிற்பம். இவர் வந்து சங்கு ஊதுறார். பெருமாள் மகாவிஷ்ணு எந்த சங்க ஊதுறார், அந்த சங்கு நம்ம ஊதணும். நமக்குள்ளே இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இந்த சங்கு ஒரு 27 முறைகள் இருக்குது. அதில் ஒரு 9 முறை, அதில் ஒரு சாதாரண நம்ம எல்லாருமே ஊதக்கூடிய ஒரு 3 முறை வந்து நம்ம சொல்லித்தரோம். அந்த முறையை ஊதுனாவே உடுக்கையும் சங்கையும் ஊதுனா அந்த பரம்பொருள் வரக்கூடிய அற்புதத்தை பார்க்கலாம். 2 சேர்ந்து ஊதுனா அந்த கருட பகவான் வந்துடுவார். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற அந்த 3 சிம்பலும் பாருங்களேன், ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பட்டை நாமம், பட்டை அடிக்கிறோம், நாமம் போடுறோம், எதுக்குன்ட்டு எல்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே பெரிய அற்புதமே இருக்குது. உங்களுக்குள்ள இடா பிங்களா மகாநாடி, இந்த இடா பிங்களா மகாநாடி, இந்த 3ம் நமக்குள்ளே அந்த இயங்குகிறது. இந்த குழந்தையா பிறக்கும் போது வெளியில் வந்த பிறகு இந்த நாசி வழியாக அது இப்படி இயங்கும். அதுதான் நம்ம பட்டையை அடிக்கிறோம். இது 6 சக்கராவை, மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரா விசுத்தி அநாகதா, இந்த 6 சக்கராவை கடந்த பிறகு, இந்த 6 சக்கராவை தான் இங்கே நான் ஸ்டாராக காமிச்சிருக்கேன். ஆமாம், 3 முக்கோணங்கள் ஒன்று சூர, இந்த 6 சக்கராவை கடந்த பிறகு அப்போ நெற்றியில் வரும்போது மகாவிஷ்ணு நாமமாக மாறும். அதை தான் வள்ளலார்னா சொல்கிறார், அருட்பெரும் ஜோதிடான்ட்டார். அதை நாமத்தை கட்டுறாரு. அப்போது இந்த மகாநாடி இந்த 6 சக்கரங்களை கடந்த பிறகு அவன் சக்தி நேராக உயர்கிறது. உயர்ந்தால்தான் அந்த பரம்பொருளை பார்க்க முடியும். அப்போ தான் 10ஆம் வாசல் திறந்துருக்கும். இதுதான் சூட்சம். அதனால தான் பட்டைய நாமே நம்ம ஒன்றா நினச்சிருக்கேன். அங்கே நீங்கள் சங்கு பார்த்தீங்க, இங்கே உடுக்கை பார்க்குறீங்க. சிவனுடைய கையில் இந்த உடுக்கை இருக்குது. ஒரே ஒரு தட்டக்கூடிய அந்த நாவு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும். அதுதான் மனுஷனுடைய காற்று. இடா பிங்களா ஓடுது. ஒரு 45 நிமிடம் 50 நிமிடத்துக்கு ஒரு பக்கம் காற்று போவோம். அப்புறம் ஒரு 45-50 நிமிடத்துக்கு மாற்றி போவோம். இடா பிங்களா. அது குதம் குயம், இந்த 2 வாசலை தட்டணும். எப்படி தட்டணும், எதை வச்சு தட்டணும், காற்றை வச்சு தட்டணும். அதுதான் ஜீசஸ் என்ன பண்ணார், தட்டுங்கள் திறக்கப்படும்னாரு. அவர் சூப்பராக நல்லா சொல்லிட்டார் மக்களுக்கு, தட்டுங்கள் திறக்கும். அதை எதை வச்சு தட்டணும்ன்றது தான், அந்த காற்றை வச்சு தட்டணுன்றது தான். அதை வாசி யோகம், சித்த வித்தை, பல யோகங்கள் பல குருமார்கள் சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு அற்புதமான ஒரு வழி, இந்த வாசியோகம் சித்த வித்தை பல ராஜயோகாக்கள் என்னென்ன யோகா தியான முறைகள்லாம் இருக்குது. அதில் இந்த உடுக்கையும் இந்த சங்கும் ஊதக்கூடிய ஒரு வித்தை மிக எளிதில் அந்த 10வது வாசலை திறக்கிறதுக்கு அந்த 2 வழி. இப்போது இவர் பால கணநாத முனி, எல்லாரும் முனி தான், சித்தர்களும் முனி தான், அந்த சிவபெருமானும் மகாமுனி, அவர் தான் முதல் முனி. இவர் பால கணநாத முனி. இவர் 9 வயதுக்கு கீழே இருக்கார். இவர் தலையெல்லாம் வெட்டுப்படலை. இது தலை வெட்டப்படுறாங்க அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து புனைக்கப்பட்ட விஷயங்கள், அது வேற. ஆனால் உண்மையாலே கணநாத முனி இப்படி தான் இருப்பார். இவர் கதிர்காம முனி, இவரும் கதிர்காம முனியும் இவரும் முருகர் தான் உங்களுக்கு. ஓகே. இவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துவமாக சந்தோஷமாக
எப்படி இருக்கார் பாருங்க. தியானம் செய்வதனால் தான் இந்த முகம் அழகு பெறுகிறது. நீ தியானம் செய்து பார், உன்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம். மௌனமாக இருந்து பார், வாழ்க்கையில உச்சம். அது இப்போ இது மகாசக்தி. இந்த சம்பாலா யந்திரம் இது உள்ள நீங்கள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது பேர் கருட வாயல். இது வைக்கும்போது ரொம்ப பல அற்புதங்கள்லாம் நடந்தது. நீங்கள் எல்லாருமே பார்த்து சொல்லுவாங்க. என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் அனுபவிக்கணும். தனிப்பட்டவர் ஒரு மனுஷன் நான் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்து அது இருக்கக்கூடாதுன்றது வந்து தாமு ஐயா வந்து எனக்கு, ஐயா ஏன் வந்து உங்கள் குலதெய்வத்தை எல்லாரும் கும்பிட்டா தப்பா அப்படின்னாரு. அப்படிலாம் இல்லைங்க, இது பிஸ்னஸ் ஆகிடக்கூடாது, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு மறைபொருளாக இருந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். அவர் வந்து யாரால மறைக்க முடியல. இது வந்து கொடிமரம் அன்னு சொல்கிறாங்க. இது வந்து குண்டலினி யந்திரம். இது பண்ணின்னு இருக்கேன். இது கொஞ்சம் ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ் போயிட்டுருக்கு, வேலையில் போயிட்டு. ஆமாம், இது வந்து எல்லாமே நீங்கள் இந்த இடம் ஃபுல்லாகவே காப்பர் தான். நீங்கள் பார்த்தா தெரியும், எல்லாத்துலையும் ஃபுல்லாக செம்பு. இதில் இருந்து 72,000 கம்பி அதுக்கு கனெக்ட் பண்ணிருக்கு மூலஸ்தானத்துக்கு. ஓகே, நீங்கள் அந்த வைப்ரேஷன். ஆமாம், ஃபுல்லாக யந்திரம் தான்ப்பா இதெல்லாமே. நீங்கள் அது வேணால் திறந்து கூட காட்டலாம். ஏன்னா அந்த தகுடு பிளேட் போட்டிருக்கோம். சரி, கீழே நாங்கள் அதுக்கு மேலே இதை வச்சுருக்கோம். ஏன்னா காலில் மாட்டுமே அப்படின்ட்டு. அதனால் அந்த ஒயருங்கள் எல்லாம் ஃபுல்லாக ஒயர் இருக்கும். நீங்கள் உள்ளே இருக்க அந்த ஒயருங்கள் லைனாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதில். ஆமாம், நீ வந்து இதை ஒன்று என்ன சொல்கிறேன்னா, மறைபொருளாக சும்மா அதை வச்சுட்டுலாம் அப்படியெல்லாம் நம்ம எதுவும் இல்லாத இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. இதுதான் இருக்குது, திறந்து பார்த்துக்கோ, தெரிஞ்சுக்கணும். அதுதான்ப்பா உண்மை. நீங்கள் பார்த்த ஒரு அற்புதமானது சிவவாக்கியர். அவர் பாருங்க, எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகள் நானே உள்ளே இருக்கேன், இப்போ தான் அதை வெளில வச்சுருக்கேன், இதெல்லாம் போட்டு மறைச்சிட்டியடா அங்கே சொன்னீங்க நீங்கள். கரெக்டாக பாருங்க. இப்போ வந்து ஆமாம், ஆனால் அவர் இருக்கிற பகுதி வேற இல்ல. ஆமாம், அது இருக்கிற இடமே வேற. ஆமாம், ஆனால் இந்த இடத்துல அவர் தெரிகிறார். இல்லை, இங்கே கண்ணு தெரியல, ஏதோ தியானம் பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரிகிறாரு. ஆச்சரியமா இருக்குல்ல? இங்கேருந்து எப்படி? அது ஆச்சரியமா இருக்கு. ஆங்கிள், சம்மந்தம் இல்லாத ஆங்கிள். இப்போ அதுதான் அவர்கிட்ட ஒரு பெரிய, நீ என்ன மறைக்கிறது, நான் அந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சு போயிடுவேன், என்னுடைய பார்வையில் வெளியில் இருக்கும் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா இங்கே ரொம்ப சந்தோஷம். அவர் பரவாயில்ல, இது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா. இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், மக்கள் சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், எனக்கே வந்து ஒரு மாதிரி, நான் பல கோயில்களுக்கு போயிருக்கேன், பல இடங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் இது கோயில் இல்லை, சம்பாலா யந்திரம், தியான லோகம். அப்படிங்கும்போது பல விஷயங்களை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து தான் மட்டுமே இல்ல கொடுத்துட்டு வரீங்கன்றது, கொடுத்துட்டு வரார் மகாசக்தி, அவரு கொடுத்துட்டு வராரு. ஆமா, அதுக்கு நீங்க ஒரு டூலா இருக்கீங்க. அது உண்மை, அதுதான் வேலைக்காரனா நம்மளை யூஸ் பண்ணிக்கிறார். ஓகே, இருக்கீங்க. இந்த பணி சிறந்துக்கிட்டே இருக்கணும், இந்த இடம் இன்னும் வளமாகிட்டே இருக்கணும், இங்கே வர மக்களோட வாழ்க்கையும் வளமாகணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள். அந்த மகாசக்தி.